ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் உப்புமா. இந்த உப்புமாவுக்கு பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இதுக்கு சட்னி, சாம்பார் இப்படி எந்த சைடிஷ்மே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். இந்த உப்புமா ரெடி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 10 நிமிஷம்தான் ஆகும். அவசரமாக ஆஃபீஸ் கிளம்புறவங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு போங்க. சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இதை எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். 10 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இது ஓரத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சால்ட் பிரெட்டாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது ஃபுல்லாக கட் பண்ண உடனே உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன க்யூபாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை கையால் சின்ன சின்ன பீசஸாக பிச்சு எடுத்துக்கலாம். எப்படி உங்களுக்கு விருப்பமோ அதே போல் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிச்சும் எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே பிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். இப்போது அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறின உடனே ஒரு அரை ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 நல்லா வறுபடணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு, கலர் நல்லா மாறி வந்திருக்கு. இப்போ ஒரு 3 காஞ்ச மிளகாயை விதை இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாயோட கலர் மாறின உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சியும் ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்க்கும் போது உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே சின்ன தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். தக்காளி அதிகமாக போடாதீங்க, பாதி அளவு வதங்கினா போதும். இந்த அளவு வதங்கினோடனே கொஞ்சமாக உப்பு, ஏன்னா ப்ரெட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். இப்போது பிச்சு வச்சுருக்கிற ப்ரெட்டெல்லாம் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவிட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா பெரட்டி விடலாம். மசாலாலாம் நல்லா இதில் ஒட்டி வரணும். ப்ரெட் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட இறக்க போகும்போது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது 1 கப் சாப்பிட்டாலே போதும், நல்லா வயிறு ஃபுல்லாக ஆகிடும். ரொம்பவே டேஸ்டான உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இந்த உப்புமாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.